இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் 1-2 வசனம். 2ஆம் வசனம். அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் பரிசுத்தர். இந்த உலகத்தை ஆளுகிற, உலகத்தை சிருஷ்டித்த அண்ட சராசரங்களில் உருவாக்கின தேவனுடைய காதுகள் மந்தமாகவில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய கை குறுகி போகவில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு, ரட்சிக்க முடியாதபடிக்கு தேவனுடைய திட்டங்கள் குறுகி போன நிலைமையிலே பரலோகத்தின் தேவனுடைய காரியங்கள் ஒரு நாள் குறுகி போகாது. நல்ல கவனிங்க, இன்றைக்கு ரட்சிப்பு அநேக நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே அது செல்லாமல் இருக்கிறதற்கான, இன்றைக்கு ரட்சிப்பு பரவாமல் இருக்கிறது. தேவனுடைய ரட்சிப்பு நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய உறவினர்கள் மத்தியிலே அது அதிகமா ஏன் பரவாம இருக்குது? அநேக நாட்கள் ஆனாலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய உறவினர்கள் மத்தியிலும் நம்முடைய நண்பர்கள் ரொம்ப நாள நம்ம கூட நண்பர்களா இருப்பாங்க, நாளும் தேவனுடைய ரட்சிப்பை அவர்கள் ஏன் அறிந்து கொள்ளவில்லை? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் ரட்சிக்க முடியாதபடிக்கு அவருடைய கை குறுகி போனதாய், அதனால அவங்க ரட்சிக்கப்படாம இல்ல. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. கவனிங்க, உங்கள் அக்கிரமங்களே. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமில்லாத தீமையான அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அவர்கள் நிறைந்திருக்கும் போது அது ஒரு சுவரை போல உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. சத்தமா ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக அது பிரிவினை உண்டாக்குகிறது. அந்த பிரிவினை என்ன செய்ய தெரியுங்களா? கவனிங்க, காலையில கூட அந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நாங்க பார்த்தோம். தேவன் மனிதனோடு, ஆதாம் ஏவாளாகிய தேவன் உண்டாக்கின முதல் மனிதனாகிய ஆதாமோடும் ஏவாளோடும் அனுதினமும் அவர் பேசினார், சம்பாஷித்தார், அவர்களோடு உலாவினார். அல்லேலூயா. கவனிங்க, தேவனுக்கும் மனுஷனுக்கும் கர்த்தர் அவ்வளவு தொடர்பை, அவ்வளவு அதிகமான ஒரு விதமான தொடர்பை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனா கவனிங்க, ஆனால் இன்றைக்கு எப்படியா இருக்கிறது? நாம் தேவனை பார்க்க முடியாத நிலை, அவரோடு அநேக நேரங்களில் பேச முடியாத, தொடர்பில் இல்லாத நிலையிலே மனுஷன் மாறினதற்கு காரணம் என்ன? நம்முடைய அக்கிரமங்களே தேவனுக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன சொல்றோம்? தேவன் ரொம்ப நாளா நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் எங்களுடைய ஜெபங்கள் கேட்கவில்லை. எங்களுடைய ஜெபங்கள் கர்த்தர் கேட்கிறாரான்னு தெரியல. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரணம், இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது. நம்முடைய சுற்றி உள்ள ஜனங்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள நம்முடைய உறுப்பினர்கள், நம்முடைய உறவினர்கள் ஏன் அவங்க ரட்சிக்கப்பட முடியவில்லை என்றால், நம்முடைய அக்கிரமங்களே தேவனுக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப நல்லா கவனிங்க. ஆதாமும் ஏவாளும் தேவனோடு சம்பாஷித்தார்கள் என்றால் தேவனுடைய அந்த ரூபத்தை, அந்த வெளிச்சத்தை, ஒளியை அவர்கள் பார்த்திருக்க முடியும். நல்லா கவனிங்க, தேவன் மனுஷனோடு இவ்வளவு நெருக்கமாய் இருந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு கவனிங்க, பரலோகத்தின் தேவன் உண்மையாகவே சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். மனுபுத்திரர்கள் இன்றைக்கு பூமியிலே தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாத நிலையில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, தேவனுக்கும் நமக்கும் நடுவாக அது பிரிவினையை உண்டாக்குகிறது என்றால் காரணம் என்ன? தேவன் இந்த உலகத்திலே மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கின போதிலும் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொள்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாருமே நினைக்கிறது என்ன சொல்லுங்களேன்? இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாருமே நினைக்கிறது என்ன? சீக்கிரத்துல எப்படி நாங்க பணத்தை சம்பாதிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு பணமே வேண்டாம், நாங்கள் எல்லாவற்றையும் பெற்று விட்டோம். பணம் எத்தனை பேருக்கு தேவைப்படுது? நல்ல அமைதியா இருக்கு. எத்தனை பேருக்கு பணம் தேவைப்படுகிறது? ஆமென் சொல்லுங்கப்பா. பணம் தேவைப்படுதா இல்லையா? சரி, எப்படி கேட்டதான் யாருக்கு பணமே தேவையில்லை, அதுவா அமைதியா? அப்ப தேவை இருக்கா இல்லையா? தேவை. அப்ப தேவை இருக்குதானே. ஆனா மனுஷன் இன்னைக்கு எப்படியா மாறிட்டான்? அந்த பணம் தாப்பா இன்னைக்கு உலகத்துல பணம் தாயா வாழ்க்கை, அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. கவனிக்க அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான நமக்கு ஆகாரமோ உடையோ பணமோ இதுவல்ல. இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழ்வதற்கு, தேவனை தரிசிப்பதற்கு தேவை அவருடைய பரிசுத்தமான கிருபை மாத்திரமே நமக்கு அவசியமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்படி பணம் மாத்திரம்தான் இந்த உலகத்துல முக்கியம்னா எத்தனையோ பணக்காரர்கள் இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் துயரத்தோடு பலவீனத்தோடு உயிருக்கு போராடுகிற நிலையிலே அவங்க ஏன் இருக்கணும்? பணம் தான் இருக்க, நிறைய அளவுக்கு மீறின பணம் இருக்குதுன்னா அவங்க கிட்ட போய் கேட்டா ஒரே ஒரு காரணம் சொல்லுவாங்க, எல்லாமே அளவுக்கு மீறி இருக்கு, ஆனா எங்க இருதயத்துல எங்க சிந்தையில கொஞ்சம் கூட நிம்மதியோ சமாதானமோ சந்தோஷமோ இல்லை. அல்லேலூயா. அவங்க கிட்ட இல்லாத சமாதானத்தை சிறியவர்களாக கர்த்தர் நம்மிடத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்திலே தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக தேவன் நமக்காக அவர் செவிகொடாமல் இல்லை. தேவன் நாம் சொல்லுகிற விண்ணப்பங்களை அவர் கேட்காமல் இல்லை. இந்த உலகத்தின் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களே தேவனுடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. அது ஒரு திரையை போல மறைக்கிறது, பிரிவினை உண்டாக்குகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, மோசே ஒரு சிநேகிதனிடத்திலே பேசுவதை போல அனுதினமும் தேவனிடத்திலே அவன் பேசினான் என்று பார்க்கிறோம். தேவனுடைய ரூபத்தை அவன் கண்டான் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படிங்க நடந்தது? அதுனா மோசேக்கு மாத்திரம் கர்த்தர் அவ்வளவு, அந்த மோசேக்கு மாத்திரம் எப்படி அவ்வளவு காட்சி அளிக்கிறார், அவ்வளவு விதமான காரணங்களை அவர் செய்கிறார் என்றால் மோசேக்கு மாத்திரம் இல்லைங்க, எந்த ஒரு மனுஷன் கர்த்தரிடத்திலே அவன் கிட்டி சேர்கிறானோ நிச்சயமாகவே தேவனை அவன் தரிசிக்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்கள் மாத்திரமே தேவனை தரிசிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு அதுதான் ஜெபம் பண்ணாங்க. நாம் பரிசுத்தம் அடைய முடியாதபடி, மனம் திரும்பாதபடி, தேவன் படைத்த பிள்ளைகளை, தேவன் உருவாக்கின பிள்ளைகளை இன்றைக்கு பிசாசானவன் வஞ்சித்து ஏமாற்றி அவன் முடக்கி வைத்திருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையான தேவ பிள்ளைகளே, அவனுடைய திட்டம் என்ன தெரியுங்களா? பிசாசோட திட்டம் எல்லாம் ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி கடைசியில் எங்க கொண்டு போவான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. பிசாச வஞ்சித்து ஏமாற்றி எங்க கொண்டு போவான்னு நினைக்கிறீங்க? வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம்
7ஆம் வசனம் 5:7. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சைத் தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார், இதோ கொடுமை; நீதிக்கு காத்திருந்தார், இதோ முரண்பாடு. கவனிங்க, கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி எல்லாவற்றையும் நான் உண்டாக்கின மனுஷன் எனக்கு நல்ல விதமாய் நடந்து கொள்வான், என்னுடைய காரியங்களை செவி கொடுத்து கேட்பான், நான் நினைக்கிற காரியங்களை அவன் செய்வான் என்று நினைத்திருந்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. என்ன கொடுமை? நம்ம தான் உண்டாக்கின மனுஷனே, தேவன் உண்டாக்கின மனுஷனே அவருக்கு விரோதமாய் செயல்படும்படியாய் சத்ரு அவர்களை திருப்பிவிட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்? கவனிங்க, இதோ கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார், இதோ உரைப்பார். இன்றைக்கு தேவனை அறிந்த பிள்ளைகளே, தேவனை விட்டு பின்வாங்கும்படியா, தேவனை விட்டு விலகி போகிற நிலைமை, அது என்ன காரணம்? பிசாசானவன் இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய மனிதர்களையும், யூதாவின், அந்த வார்த்தை பாருங்க, யூதாவின் மனுஷர், இஸ்ரவேலின் கூட்டம், தேவனை அறிந்து தேவனுக்காக செயல்பட்ட மனிதர்களே தேவனை விட்டு பின்வாங்குகிற நிலைமையிலே பிசாசு அநேகரை ஏமாற்றி வஞ்சித்து இன்றைக்கு பலவிதமான பாவங்களில், அக்கிரமங்களில் அவன் சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் தேவனுடைய முகத்தை நாம் பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய அக்கிரமங்களை அவருடைய முகத்தை நமக்கு மறைக்க இன்றைக்கு பிசாசானவன் இவ்வளவு ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து கடைசியில் அவன் எங்கதான் கொண்டு போறான்? வாசிங்க அதிலே 13வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தோய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற ஞானம் இல்லாமல் ஜனங்கள் இன்றைக்கு சிறைப்பட்டு போகிறார்கள். கவனிங்க, முதலாவது காரியம், இன்றைக்கு பிசாசானவன் அநேக ஜனங்களை வஞ்சித்து அவன் என்ன பண்றான் தெரியுங்களா? ஒரு விதமான பாவத்திற்கு அடிமையாய் அவன் சிறைப்பட அவன் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. அடிமையை கொண்டு போய் எங்க வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு அடிமைய, இப்ப அந்த நிலை மாறிடுச்சு. அந்த நாட்களிலே ஒரு அடிமை விலை கொடுத்து வாங்குறாங்கன்னு வைக்கல. அடிமை கொண்டு போயிட்டு, அப்பா நல்ல ஏசி எல்லாம் போட்டு, பெட் எல்லாம் போட்டிருக்கு, நல்ல ரூம்ல தங்கிக்கோ, நல்ல ஆகாரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? அடிமையை அப்படி நம்ம பார்த்திருக்கோம்ல, நிறைய அந்த இதெல்லாம் பார்த்து, பிபிஎஸ் நிறைய பார்த்திருக்கோம். அடிமை எப்படி நடத்துவாங்க? ஒரு சங்கிலி போட்டு ஒரு ஆடு மாடுகளை கட்டி இழுத்து கொண்டு போவது போலதான் அடிமையை நடத்துவான். மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும், ஒரு மிருகத்தை போலதான் மனுஷனை நடத்துவாங்க. இதான் முறை. அப்ப பிசாசு ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தினால் அவன் என்ன பண்றான் தெரியுங்களா? கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவன் அடிமையாய் கொண்டு போய் சும்மா, அப்பா நான் அவனை கொண்டு வந்துட்டேன், நல்லா சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல மாட்டான். இருளும் அந்தகாரமும் நிறைந்த இடத்திலே அவன் ஜனங்களை சிறைப்பட்டு அங்கே சிறையாக்கி வைத்தது. கவனிக்க அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சிறையிலிருந்து யாரும் வெளியில வர முடியாது. அந்த சிறைச்சாலையிலிருந்து, அந்த சிறையுள்ள இருளும் அந்தகாரமான இடத்திலிருந்து யாரும் வெளியில வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னு சொல்றேன், கவனிங்க. இன்னொரு காரியமும் நடக்க போகுது. வாசிங்க அடுத்த வசனம் 14. அதன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டுமல்லாமல் திறந்து. என்ன நடக்குதா? பாதாளம் தன்னுடைய வாயை விரிவாய் திறந்து, அந்த வார்த்தை கவனிங்க, பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. வாசிங்க. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். இன்றைக்கு ஆடம்பரம், அந்த வார்த்தை நல்லா கவனிங்க.
அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும். இப்பதானே சொன்ன, பணத்தினால் உண்டாகிற ஆடம்பரம், லக்ஸரிஸ். இன்றைக்கு அவர்கள் வைத்திருக்கிற பணமும் ஆடம்பரமும் பொருளும் எல்லா மனுஷர்களும் பிசாசு உண்டாக்கி வைத்திருக்கிற பாதாளம் ஆவென்று திருந்து உள்ள போகும். இது எது பயன்படுத்துறதான வார்த்தை இல்லைங்க. தேவனை இந்த கடைசி நாட்களிலே தேவனை தெரிந்து கொள்ளாமல் தேவனை விட்டு பின்வாங்குகிற, தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் இருக்கிறவர்களுடைய நிலை இதுதான். சத்தமா ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா. என்னதான் பண்றது? அந்த சிறைச்சாலையிலிருந்து பாதாளத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி மாத்திரம்தான். அது அவரே சொல்லிட்டாரு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவரே சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. கீழே அதல பாதாளத்துல அந்த இருளான சிறைச்சாலையில் இருந்து ஜனங்களை வெளிப்பட பண்ணி எம்மி அளவும் இருள் இல்லாத, எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் குறைந்து போகாத வெளிச்சமாயிருக்கிற ஒளியும் வெளிச்சமுமான தேசமாய் அந்த பரலோக ராஜ்யத்திலே உங்களை என்னை கொண்டு போகிறதற்காக இந்த பூமியிலே வந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை தந்து தன்னுடைய சொந்த பலம் எல்லா பலனையும் இந்த பூமியின் ஜனங்களுக்காக எல்லாம் தன் சரீரத்தில் இருந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இயேசு இந்த பூமியை சிந்தினார் என்றால் ஒரே ஒரு காரணம் தான், நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாம் தேவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவனுக்கும் நமக்கும் நடுவாய் உண்டாயிருக்கிற பிரிவினை, அது நடுவராக நின்று தேவனுக்கும் நமக்கும் நடுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி விட்டார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இயேசுக்கு முன்பாக எந்த பாதாளமும் ஒண்ணு செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாக ஆமென் சொல்லுங்க. மணி நான் 12 தானே ஆகுது. 12 மணிக்கு அங்கே தூங்க போறீங்களா? நான் வீட்டில் உட்காந்து போனை தான் நோண்டிட்டு போனை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. 12 மணிலாம் அப்படி தாங்க வாயெல்லாம் ரொம்ப தூக்கமா. இன்னமும் 8 மணிக்கெல்லாம் படுத்துற மாதிரி தான் எல்லாம். 8 மணிக்கெல்லாம் அங்கே தூங்குறவங்க பாருங்க, 2 பசங்க கூட 2 பேர் கூட இருக்க மாட்டாங்க. 8 மணிக்கெல்லாம் தூங்குறது யாரும் இல்லை, யாருமே கிடையாது. எல்லாருமே 11 மணிக்கு தோசையை சாப்பிட்டு 12 மணிக்கு தூங்குற கூப்பு தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அண்ணா கரெக்டா சொல்லு. தோசைலாம் வருது இல்ல, நான் இட்லி தான் சாப்பிட்டேன். இட்லியோ தோசையோ போங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்ப கூட சத்தம் பார்த்தல, இன்னும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கவனிங்க, இயேசு முன்பாக எந்த பாதாளமும் ஒன்றும் செய்ய முடியாது. இது வார்த்தை அலங்காரத்திற்கோ வார்த்தை ஜாலத்திற்கோ சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. இயேசு அவருடைய வாழ்க்கையிலே அதை செய்து காண்பித்தார். அல்லேலூயா. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பாதாளத்தையும் மரணத்தையும் சாவையும் சாபத்தையும் இயேசு அவர் ஜெயித்து காண்பித்தார். அல்லேலூயா. அப்ப அவர் ஜெயித்தார் என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நானும் இந்த உலகத்திலே பாதாளத்தை, பாவத்தை, அக்கிரமத்தை, சாபத்தை, அந்த பாதாளத்தை நான் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. உற்சாகத்தோட ஆமென் சொல்லுங்க. ஏன் ஆமென் சொல்றது தெரியுமா? ஒன்னும் பொழுது போகாம நேரத்தை கடத்துறதுக்கு இல்ல. நீங்க சொல்ற இந்த பலன் பரலோகம் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. உங்கள் விசுவாசத்தை பரலோகத்தின் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளை, என்றைக்கும் நமக்கு எதிராக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிற காரியங்களை நாம் ஜெயிக்க வேண்டிய நேரம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ எல்லா இடத்திலும் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கடைசி நாட்களில் அவர் செய்ய போகிற, அவர் செய்யவிருக்கிற காரியங்கள் என்ன? இன்றைக்கு ஜனங்களுக்கு விரோதமாய் இவ்வளவு பேர் ஜோமா, எத்தனை இந்த ஊர் நம்முடைய சபை இருக்கிற அந்த ஊர்கள் எல்லாம் ஜோமானங்களை உள்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஆவிகள், பலவிதமான ஆவிகள் செயல்படுத்தி
ஜனங்களை அந்த இடத்திலே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. உண்மையாகவே நீங்க ஆவியில ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை வெளிப்படுத்துவாங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன், ஆண்டவரே அந்த காரியத்துல எங்க சபை இருக்கிற இடத்துல, அது என்ன இடமா இருந்தாலும் சரி, அது எந்த பகுதியா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல எல்லாம் காண்பீங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கே வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிங்க, ஜனங்களை சிறைப்படுத்தி அவர்களை ஏமாற்றி பிசாசானவன் வஞ்சித்து வைத்திருக்கிறான். ஆனா நல்லா கவனிங்க, இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பலத்த கிரியைகளை செய்ய போகிறார். இடத்தை வாசிக்கும் முதலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் வாசிப்போம். 3வது வசனம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது, சீயோனின் மீதியா இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்னும் என்றும் சொல்லப்படுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப உண்மையிலே ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம், பிசாசு உண்மையிலே நம்ம எப்படிதான் வச்சிருக்கிறான்? அந்த வார்த்தையை பார்த்து சொல்லுங்க எல்லாரும். பிசாசு உண்மையிலே நம்ம எப்படிதான் வச்சிருக்கிறான்? சத்தமா சொல்லுங்க, என்ன சத்தமே வர மாட்டேது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன எப்படி வச்சிருக்கிறான்? அழுக்கானா எப்படிங்க? அழுக்கானா எப்படி? வாசமான அழுக்கான நிலையிலே அழுக்கும் கந்தையுமாய் நாற்றம் எடுக்கும்படியான அழுக்கிலே பிசாசு நம்மை வைத்திருந்தார். கவனிங்க, இன்றைக்கு உங்களுடைய அழுக்கை எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே கழுவி, தேவ பிள்ளைகளே, அவருடைய இரத்தம் மாத்திரம்தான், அந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள விலையேற பெற்ற இரத்தம் எல்லா அழுக்கையும் எல்லா பாவங்களையும் செவ்வேறி போயிருந்த பாவங்களையும் அது கழுவும்படியாய், அது சுத்திகரிக்கும்படியாய் அது வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும். அல்லேலூயா. நியாயத்தின் ஆவி. இன்றைக்கு எல்லா இடத்திலும் எல்லாருமே சொல்ற வார்த்தை, எங்க பாரு ஒரே அநியாயம் தான்ப்பா நடக்குது, அநியாயம் பண்றவன் தான்ப்பா நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. கண்டிப்பா சொல்றேன், அதெல்லாம் நம்பாதீங்க, சுத்தமான பொய். அநியாயம் செய்கிறவர்கள் ஒரு நாளும் அவர்கள் நன்மையாய் செம்மையாய் நிச்சயமாகவே இருக்க முடியாது, தேவனுக்கு பிரியமாகவும் இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்தார் சொல்றது போல, உலகத்தின் பார்வையிலே, உலகத்தின் பாதையிலே, உலகத்தாரை போல அநியாயம் பண்றவனா நல்லா இருக்கம்பா, நாங்க இதான் இதுவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, தயவு செய்து அதை நம்பாதீங்க. பொய்யான காரியம். பிசாசு மனுஷனுக்குள்ளே விதைத்திருக்கிற பொய்யான காரியம். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நியாயத்தை, நீதியை இந்த பூமியிலே நிலைநாட்டும்படியாய் நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும். என்ன சுட்டெரிக்க போறாரு? எல்லா கோதுமையையும் களஞ்சியத்திலே சேர்த்து எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத பதர்களை அக்னியினாலே பரிசுத்த ஆவியானவர் சுட்டெரித்து அவர் முற்றிலுமாய் அவர் அழிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கிவிடும் போது, நம்மேல் சுமந்த இரத்த பழிகள், எல்லா விதமான காயங்கள், குற்றங்கள், எல்லா விதமான பாவத்தின் அழுக்குகள், எல்லா விதமான பலவீனத்தின் காரியங்கள், எல்லா விதமான சாவுக்கேதுவான காரியங்களை தேவன் இந்த கடைசி நாட்களில் சொல்ல போனா பரிசுத்த ஆவியானவரின் அந்த பின்மாறி மழை ஒவ்வொரு ஜனங்களையும் அது கழுவ போகிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு ஜனங்களையும் கழுவ போகிறது, உயிர்ப்பிக்க போகிறது. ஜனங்களுக்குள் இருக்கிற சத்துருவின் காரியங்களை சுட்டெரித்து அதமாக்க போகிறது. அல்லேலூயா. உண்மையாகவே ஏன் இன்னைக்கு ஜனங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை, வார்த்தைகளை அவர்கள் கேட்க முடியல, கேட்டாலும் மனம் திரும்ப முடியவில்லைனா, ஜனங்களுடைய இருதயத்தை பிசாசி அந்த அளவுக்கு குருடாக்கி
அவன் மந்தமாக்கி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கினா எல்லா காரியங்களையும் அவர் சுட்டரித்து போடுவார். அல்லேலூயா. ஒரு செத்தை எரிக்கிறது போல பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை முற்றிலுமாய் தீக்கிரையாக்கி ஜனங்களுடைய இருதயத்தை அவர் எப்படி உண்டாக்கினாரோ அதை போல பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே, ஜனங்களுடைய இருதயம் பரிசுத்தப்படுமானால் மனிதனுடைய சிந்தை பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தமாய் அது மாறுமானால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜீவனுக்குள்ளே அந்த பேர் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன். அப்படின்னா என்னங்க, பிசாசு பாதாளத்தை வாயை திறந்து உள்ள கீழே கொண்டு போன நினைச்சான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, தேவனுடைய கிருபையின் வல்லமை பரலோக ராஜ்யத்திலே நம்முடைய பெயர் இடம்பெறும்படியாய் அவர் உதவி செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. ஒரு ஆமேன் தான் வருது. பரலோக பேர் யாருக்குன்னா ஒரே ஒரு ஆமேன் தான் வருது. அந்த அம்மா மாத்திரம் தான் போத்தாங்க. மற்றவங்க எல்லாம் பேர் இல்லைன்னு நினைக்கிறீங்க போல. பேர் இருந்தா சொல்லுங்க, பேர் இருந்தா நாங்க போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பேர் இருக்குது அப்படின்னு சத்தம் கம்மியா தான் வருது. எத்தனை பேர் பரலோகத்துல பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓட்டல் லிஸ்ட்ல பேர் எடுத்துட்டாங்க. நீங்க வேற பரலோகத்துல பேர் இருக்க தெரியலையே, போய் செக் பண்ண போறாங்க. நீங்க ஒன்னும் செக் பண்ண வேணாம். இயேசு எக்காலசத்தை கேட்கும் போது உங்க பேர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு. அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இயேசுக்காக நம்ம ஓடுகிறோம், இயேசுக்காக பிரயாசப்படுகிறோம் என்றால் இந்த உலகத்திலே நாம் ஜீவனுக்கு ஏதுவாய், தேவனுக்கு ஏதுவாய், இந்த உலகத்திலே நாம் செய்கிற அற்புதங்கள், பிசாசு நம்மை பார்த்து நடுங்குகிறது, இதெல்லாம் விட என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. இயேசுவோடு நான் யுகயுகமாய் பரலோகத்தின் தேவனோடு நான் வாசமாய் இருக்க போகிறேன். இதுதான் என்னுடைய மகிழ்ச்சி, இதுதான் என்னுடைய சந்தோஷம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய பழைய நிலைகள் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நிச்சயமாகவே சீயோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினால் சுட்டெரிப்பின் ஆவியினால் இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை முற்றிலுமாய் பாவத்தின் அக்கிரமத்தின்